ஹலோ, குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம லாஸ்ட் வீக் இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் பனானாலாம் ரீபோர்ட் பண்ணோம் இல்லையா? அப்போது நான் ஒரு 8 பிளான்ஸ் ரீபோர்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அதில் நம்ம புதுசாக வாங்கின ஸ்பானிஷ் ஜாஸ்மினும் இருக்குது. இதுக்கு தமிழில் என்ன பேருன்னு எனக்கு தெரியல. நல்லா வாசனையாக இருக்கும். ஜாஸ்மினோட ஒரு வெரைட்டி தான். ஜாதி மல்லி அப்படின்னு சொல்லுவாங்களான்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது நிறைய கொத்து கொத்தாக பூ தரும். எங்கள் ஊரில் நிறைய பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளான்ட் இது. அதோட லீவ்ஸ் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும். கட் பண்ணி விட விட நல்லா வளர்ந்துட்டே இருக்கும். நம்ம இது தரையிலே வைக்கலாம், தொட்டியில் வைக்கலாம். லோ மெயின்டெனன்ஸ் தான். ஸோ நான் இன்றைக்கி நம்ம பால்கனியில் இதை செட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இதில் நான் இந்த சிவப்பு மண்ணும் கொக்கோபீட்டும் தான் ஆட் பண்ணுறேன். நம்ம வேணும்னா கொக்கோபீட்டும் சிவப்பு மண்ணையும் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். நான் லேயர் லேயராக வச்சு தான் வைக்க போகிறேன். ஏன்னா எனக்கு ஸ்பேஸ் ரொம்ப கம்மின்றனால செடிங்களை ரொம்ப வெயிட்டெல்லாம் வச்சோன்னா எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஏன்னா நம்ம தரை ஒயிட் டைல்ஸில் இருக்குது. ஸோ அதை எப்போவுமே க்ளீனாக நம்ம மெயின்டைன் பண்ணோன்னா கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸான தொட்டி வச்சா மட்டும்தான் முடியும். ஆனால் செடி நல்லா வளரணுன்னா அதுக்கும் நல்லா உரம் தேவை இல்லையா? அதனால் நான் இப்படி மிக்ஸ் பண்ணி தான் வைப்பேன். இது சக்ஸஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஒரு ஐடியா தான். ஏன்னா நிறைய பூ இது பண்ணதுக்கப்புறம், இது லாஸ்ட் வீக் தான் பண்ணோம். இது பண்ணதுக்கப்புறம் இப்போ நிறைய பூ வருது. நிறைய குட்டி குட்டியாக துளிர் விட்டுருக்குது. அதை நான் அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பிளான்ட் நம்ம டெய்லிக்கும் தண்ணி ஊற்றணும். ஆனால் காலையில் ஊற்றுறதை விட ஈவினிங் ஊற்றுறது தான் பெட்டர். லீஃப் கொஞ்சம் காஞ்சிச்சுன்னா உடனே அதை நம்ம எடுத்து விட்டுடணும். அப்புறம் நல்லா துளிர் விட்டு வரும்போது நல்லா டார்க் க்ரீனில் அந்த லீஃப் வரும் இல்லையா? ஸோ அந்த லீஃபோட அந்த இடத்துல வச்சு கட் பண்ணி விட்டுட்டோன்னா அடுத்தடுத்த பிரான்ச்சஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இதை ரொம்ப பெருசாக வளர்க்க வேணாம், குட்டியுண்டாக கட் பண்ணி செட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா அப்படியே தொட்டியில் அழகாக செட் பண்ணலாம். அது நான் செட் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது குட்டி செடி தான். வளர நான் கட் பண்ணி செட் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு காட்டுறேன். நல்ல ஹெல்த்தியான ரூட்ஸ் தான் இருக்குது பாருங்கள். நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் லேயர் மண் வச்சுட்டு அதுக்கு மேலே கொக்கோபீட் லேயராக போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த பிளான்ட்டை வச்சு இதுக்கு மேலே நான் கொக்கோபீட்டும் மண்ணும் மிக்ஸ் பண்ணி போடுவேன். ஃபுல்லாக மண் போட்டு நம்ம நிறைக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணி ஊற்றுறதுக்கு, உரம் போடுறதுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். இதுக்கு உரம் நான் தனியாக ஒன்று இப்போது மேக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஒரு பிளான்ட்டுக்கு மட்டும் இல்லை, ஃப்ளவர்ஸ் வர பிளான்ட்ஸுக்கும் ஃப்ரூட்ஸ் தர பிளான்ட்ஸுக்கும் யூஸ் பண்ண முடிகிற, வீட்டிலையே நம்ம தயார் பண்ண முடிகிற ஒரு ஃபெர்டிலைசர் நான் மேக் பண்ண போகிறேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீக்குள்ளே வீடியோ போடுறேன். அதை மட்டும் போட்டால் போதும். நம்ம செடிங்க நல்லா ஹெல்த்தியாகவும் காய்களும் தரும், ஃப்ளார்ஸும் தரும். சரிங்களா? இன்டோர் பிளான்ட்ஸுக்கும் அவுட்டோர் பிளான்ட்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம். அப்போது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே டியூன்.